வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி கீழத்திருப்பதில் விடுகிற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸுங்க. வைகுண்ட துவார தரிசனத்துக்கான டோக்கன் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அதில் இப்போ காலையில் 4:48க்கு அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 9400 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. அது வந்து 19ஆம் தேதி பார்க்கறதுக்கு. நேற்று சாயந்தரம் 6 மணிலேருந்து 19ஆம் தேதிக்கான டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி நாளுக்கான டோக்கன் 19ஆம் தேதி அதுக்கான டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க. சாயங்காலம் 5 மணிக்கு தான் ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொடுக்கல. ஏன்னா நைட்டு 12 மணியோடு அவங்க வந்து நடையை க்ளோஸ் பண்ணுறதுனால 5 மணியோடு இது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 300 சிறப்பு தரிசன பக்தர்களுக்கு நைட்டு 10 மணிக்கு ஸ்லாட் இருக்குது. அடிஷ்னல் கோட்டா கொடுக்குறாங்களாங்க தெரியல. மொத்தத்தில் 44,000 டிக்கெட் தான் கிட்டத்தட்ட இதுக்கு வந்து மொத்தமாக ஒதுக்கியிருக்காங்க 19ஆம் தேதிக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 35,000 டிக்கெட்டுக்கு மேலே போயிடுச்சுங்க. இன்னும் 9,400 டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது. இது காலையில் 4:48 4:50க்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு வச்சுங்களேன். 5 மணிக்கு அந்த கொடுத்த ஸ்டேட்டஸ் படி 9,400 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. இது அதிகபட்சம் இன்னொரு 3 மணி நேரம் தாங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 8 மணிக்கு அந்த டிக்கெட் கிடைக்கலாம். 8 மணி இல்லைன்னா 9 மணிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டோக்கன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருங்க. அடிஷ்னலாக ஏதாவது கோட்டா ஒதுக்குனாங்கன்னா திரும்பவும் ஒரு 10,000 டிக்கெட்டு மறுபடியும் அந்த மாதிரி ஒதுக்குனாங்கன்னா திரும்பவும் அடிஷ்னலாக கொடுப்பாங்க. இன்னொரு 3 மணி நேரம் வரலாம். இல்லைன்னா காலைல 9 மணிக்கு மேலே இந்த டோக்கனுங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. நேற்று சாயந்தரம் 3 இடத்துலையுமே செம்ம க்ரௌடாக இருந்திருக்கு. நிறைய கூட்டம். ஒருத்தர் நைட்டு 9 மணிக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். 4 மணி நேரம் க்யூவில் நின்று தான் டோக்கன் வாங்கியிருக்கேன்னு சொல்லி நைட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். மாதிரி இப்போ விடிய காலையில் கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, இன்றைக்கி 19ஆம் தேதி டோக்கன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. இது கடைசி நாளுங்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்குது போல இருக்குது திருப்பதியில். இன்றைக்கி போயிட்டுருக்குங்க 19ஆம் தேதி டோக்கன் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ள கண்டிஷன், இப்போதைக்கு உள்ள கண்டிஷனுக்கு இன்னொரு 3 மணி நேரத்துக்கு மேலே டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. 8 மணி 9 மணிக்கு மேலே முடிஞ்சிருங்க. அடிஷ்னல் கோட்டா ஏதாவது கொடுத்தாங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா தொடர்ந்து இந்த சேனலில் தகவல் தெரிவிக்கிறேன். இன்னையோட வைகுண்ட துவார தரிசனத்துக்கான டோக்கன் புக்கிங் எல்லாமே முடியுது. அதுக்கப்புறம் 19ஆம் தேதி வரைக்கும் வைகுண்ட டிக்கெட் தான். அதுக்கப்புறம் வர பக்தர்கள் திருமலைக்கு நேரடியாக போனால் கூட தரிசனம் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் 20ஆம் தேதி கீழே டோக்கன் கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு 20ஆம் தேதி பொது தரிசனத்தில் தான் போகலாம். சாதாரணமாக வழக்கமாக போகிறது தான் அது. அது தவிர வேறு வாய்ப்புகள் கிடையாதுங்க. நிறைய பேர் நீங்கள் லேட்டாக வரலாம், இருந்தாலும் இதுக்கு வேறு வாய்ப்புகள் கிடையாது. மத்தியானம் அதிகபட்சமாக காலையிலோடு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வர பக்தர்கள் வேறு வழி இல்லை, ஒன்று திரும்பி போயிடணும். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி 20ஆம் தேதி சாதாரணமாக வழக்கமான தரிசனத்தை பார்த்துட்டு வரலாங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஏப்ரல் மாதத்துக்கான புக்கிங் டேட்லாம் அறிவிச்சாச்சு. அதுக்கான வீடியோ இன்றைக்கி பகலில் போடுறேங்க. மறுபடியும் இது மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.